Hello students, now we are going to see about oxidation and reduction. Oxidation and reduction. Okay, so what is oxidation and what is reduction? நீங்கள் lower classலேயே படிச்சிருப்பீங்க. Oxidation is nothing but addition of oxygen. Addition of oxygen and or removal of hydrogen. Removal of hydrogen is said to be oxidation. Also, removal of electrons. Removal of electrons or otherwise called loss of electrons. Loss of electrons, oxidation. It comes under oxidation. இதனுடைய reverse the reduction. இதனுடைய reverse reduction process. So, addition of oxygen is said to be oxidation and here removal of oxygen. And removal of hydrogen is said to be oxidation. அப்ப இங்க என்ன வரும்? Addition of hydrogen. Removal of electrons is said to be oxidation and here addition of electrons. இப்போ இந்த கான்செப்டை நாம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த ரியாக்ஷன்லாம் ஆக்சிடேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு, எந்தெந்த ரியாக்ஷன்ஸ் ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். அடிஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிடேஷன் ப்ராசஸ். ஆக்சிடேஷன். ஹியர் H2Sலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு. H2Sலேருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிருக்கு, சல்ஃபராக மாறி இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன். ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் செட் டு பி ஆக்சிடேஷன். ஆக்சிடேஷன். இப்போ குளோரின் என்ன இருக்கு அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு. குளோரின்லேருந்து இந்த ஹைட்ரஜன் ஆட் ஆகிருக்கு. ஸோ அப்போது அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா அது ரிடக்ஷன். பட் H2Sலேருந்து சல்ஃபர், இங்கே ஹைட்ரஜன் ரிமூவ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன் ரிமூவ்டு அப்படின்னா ஆக்சிடேஷன். ஓகே ரைட். இங்கே பாருங்க, ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். காப்பர் ஆக்சைட்லேருந்து இங்கே ஆக்சிஜன் ரிமூவ் ஆயிருக்கு. ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ என்ன கான்செப்ட்? ரிடக்ஷன். ரிடக்ஷன். ஓகே ரைட். இங்கே ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கா? ஹைட்ரஜன் இஸ் ஆடட். ஓகே, ஸோ அப்போ இது என்ன வரும்? ரிடக்ஷன். எலக்ட்ரான் கான்செப்ட்லேயும் நம்ம சொல்ல முடியும் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். அடிஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரிடக்ஷன், ரிமூவல் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆக்சிடேஷன். ஸோ எலக்ட்ரான்ஸ் இங்கே ரிமூவ் ஆயிருக்கு. One electron has been removed so that it is said to be oxidation. And addition of electrons. Addition of electrons. Reduction. So simultaneous ஒரே ரியாக்ஷனில் ஆக்சிடேஷனும் நடக்கும், ரிடக்ஷனும் நடக்கும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான், அந்த ரியாக்ஷன்ஸ்க்கு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பரை பார்த்துட்டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் we are going to see about oxidation number. Oxidation number is nothing but imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation state. ஸோ என்ன சார் அப்படின்னா, imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation state. This is the oxidation number. இதை நான் ஒரு illustration மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? K2Cr2O7. K2Cr2O7. இப்போது பொட்டாசியம்க்கு யூஷுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1. பொட்டாசியம்க்கு +1. ஆக்சிஜனுக்கு -2. யூஷுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -2. இப்போ நம்ம குரோமியம்க்கு கண்டுபிடிக்கணும் ஆக்சிடேஷன் நம்பர்.
குரோமியம்க்கு ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போது யூஷுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த குரோமியம்க்கு ஒரு சார்ஜ் இருக்குது, அந்த சார்ஜ் என்னவோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, நீங்கள் மற்றதுக்கெல்லாம் யூஷுவல் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா குரோமியமுடைய ஆக்சிடேஷன் நம்பரை கால்குலேட் பண்ண முடியும். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ பொட்டாசியம்க்கு +1. அப்போ எத்தனை பொட்டாசியம் இருக்குது? 2. பொட்டாசியம் டைக்ரோமேட் இந்த மாலிகுலுக்கு பேர். 2 into +1 plus 2x. கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். கண்டுபிடிக்க வேண்டியதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். 2x plus 7 into -2. 7 into -2 equal to 0. ஓகே, நாம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 2 plus 2x minus 14 that is equal to 0. அப்போ 2x minus 12 equal to 0ன்னு வரும். 2x minus 12, 2 minus 14 minus 12 that is equal to 0. That is 2x is equal to என்ன வரும்? equal to 12ன்னு வரும். அப்போ x is equal to +6. x is equal to +6. இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் குரோமியம். ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் குரோமியம். இஸ் இட் கிளியர்? Imaginary charge left on the atom when all other atoms of the compound have been removed in their usual oxidation state. இந்த பொட்டாசியமை நான் ரிமூவ் பண்ணிட்டேன், இந்த ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிட்டேன். எப்படி? அதனுடைய ஆக்சிடேஷன் நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அப்போது என்ன சார்ஜ் வருதுன்னு பார்க்கணும். அந்த சார்ஜ் தான் ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் குரோமியம். இஸ் இட் கிளியர்? ஓகே, ஸோ சர்டைன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன சார் அப்படின்னா, ஃப்ரீ எலமெண்ட்ஸாக இருக்குது. ஃப்ரீ எலமெண்ட்ஸ் அதாவது குளோரின் மாலிகுல், ஓகே, ஹைட்ரஜன் மாலிகுல், சோடியம், இந்த மாதிரியெல்லாம் தனியாக இருந்தது அப்படின்னா ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஃப்ளூரினுக்கு எப்பயுமே -1 தான் வரும், எந்த சேஞ்சஸும் இருக்காது. எப்பொழுதுமே ஃப்ளூரினுக்கு -1 தான் ஆக்சிடேஷன் நம்பர், மாறவே மாறாது. ஏன்னா மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட். ஆக்சிஜன் மோஸ்ட்லி -2ன்னு இருக்கும். ஆக்சிஜனுக்கு பெரும்பாலும் நீங்கள் -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹைட்ரஜனுக்கு என்ன சார் வரும்? ஹைட்ரஜனுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா +1. ஹைட்ரஜனுக்கு எப்பயுமே +1 தான் வரும். சம்டைம்ஸ் மெட்டல் ஹைட்ரைட்ஸாக இருக்கும். லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு, சோடியம் ஹைட்ரைடு அப்படின்னு சொல்லி ஹைட்ரைட்ஸ்ன்னு வரும். NaH ஹைட்ரைட்ஸ். அப்போ அந்த ஹைட்ரைட்ஸ் அப்படின்ற வேர்ட் யூஸ் பண்ணும் பொழுது ஹைட்ரஜனுக்கு -1. ஹைட்ரஜனுக்கு -1. இதெல்லாம் எக்ஸப்ஷன் கேஸ். சல்ஃபேட் SO4 சல்ஃபேட் SO4ன்னு இருந்தாலே -2ன்னு எடுத்துக்கலாம். SO4ன்னு இருந்தாலே -2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் சல்ஃபருக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிஜனுக்கு -2ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபருக்கு மட்டும் தனியாக கண்டுபிடிச்சிடலாம். சல்ஃபேட் டுகெதர் -2. சோடியம், பொட்டாசியம் இதெல்லாம் மோனோஅட்டாமிக் அயான். ஸோ Na+, K+ இப்படிலாம் வந்துச்சுன்னா +1 +1. Cl-, Br- அப்படின்னு வந்துச்சுன்னா இது -1. இந்த சார்ஜ் என்னவோ அதுதான் நமக்கு இங்கே ஆக்சிடேஷன் நம்பர். சார்ஜ் என்ன இருக்கோ அதுதான் ஆக்சிடேஷன் நம்பர். ஓகே, இப்போ நம்ம கால்குலேஷன் பார்க்கலாமா? ஆக்சிஜனுக்கு மேக்ஸிமம் நம்ம பெரும்பாலும் எப்படி சொல்லியிருப்போம்னா -2ன்னு சொல்லியிருப்போம். பட் எக்ஸப்ஷன் கேஸ் இருக்குது ஆக்சிஜனுக்கு. அது பெராக்சைடு, சூப்பர் ஆக்சைடு அப்படின்ற இடத்துல நமக்கு மாறும். ஓகே, அதை நம்ம கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ கார்பனுக்கு கால்குலேட் பண்ணணும். கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? கால்குலேட் பண்ணக்கூடியதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஆக்சிஜனுக்கு என்ன சார்ஜ்? -2. அப்போது +2 into -2 that is equal to 0. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் x - 4 that is equal to 0. x is equal to +4. அப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் +4. ரைட். நெக்ஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணுங்கள். வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணால் என்ன சார் வரும்? ஹைட்ரஜனுக்கு +1. அப்போது 2 into +1 plus x that is equal to 0. கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும் இல்லையா? x that is equal to 0. அப்போது x
plus 2 that is equal to 0. அப்போ x is equal to minus 2. x is equal to minus 2 வந்துரும். H2O2. H2O2. இந்த ஆக்சிஜனுக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும். என்ன சார் வரும் அப்படின்னா 2 into 1 plus 2x that is equal to 0. ஏன்னா இங்கே ஆக்சிஜன் 2 இருக்கு. 2x that is equal to 0. 2x plus 2 that is equal to 0. அப்போ 2x that is equal to minus 2 வரும். 2x that is equal to minus 2. அப்போ x is equal to என்ன சார் வரும்? minus 1. x is equal to minus 1. ஆக்சிஜனுக்கு minus 2 தான் நம்ம படிச்சிருப்போம். பட் பெராக்சைடு வரும்பொழுது minus 1. பெராக்சைடு வரும்பொழுது minus 1. OF2. OF2. இப்போ நம்ம பார்க்கலாம். ஆக்சிஜனை கால்குலேட் பண்ணலாம். கண்டுபிடிக்க வேண்டியது x. ஃப்ளூரினுக்கு எப்பயுமே என்ன வரும்னு சொன்னேன்? minus 1. அப்போ 2 into minus 1 that is equal to 0. 2 into minus 1 that is equal to 0. அப்போ x minus 2 that is equal to 0. x is equal to plus 2. இப்போ இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு என்ன வந்திருக்கு? டைஃப்ளோரைட்ஸ். ஆக்சிஜன் டைஃப்ளோரைடு. ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜனுக்கு plus 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட். இந்த ஆக்சிஜனுக்கு கால்குலேட் பண்ணலாம். KO2. KO2 என்ன சார் வரும்? பொட்டாசியம்க்கு plus 1. பொட்டாசியம்க்கு plus 1 plus 2x that is equal to 0. 2x that is equal to 0. ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது xன்னு எடுத்துக்கணும். 2 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 2x. ஓகே, நெக்ஸ்ட் 2x that is equal to minus 1. இந்த plus 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா minus 1. அப்போ x is equal to minus 1 by 2. சூப்பர் ஆக்சைடு அப்படின்னு வரும்பொழுது minus halfல இருக்கு. minus half. அப்போது ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக மாறும். சரிங்களா? டிஃப்ரெண்ட் ஆகும். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த மாலிகுல். ஓகே, நம்ம இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது, அதில் சல்ஃபரில் என்ன சார்ஜ் இருக்குது, ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹைட்ரஜனுக்கு ப்ளஸ் 1, சல்ஃபர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ஏன்னா கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். ப்ளஸ் 4 into minus 2 that is equal to 0. 4 into minus 2 that is equal to 0. Okay. அப்போ 2 plus x minus 8 that is equal to 0. x minus 6 that is equal to 0. x is equal to plus 6. இதுதான் சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் நம்பர். சோடியம் ஹைட்ரைடு அப்படின்னு இருக்கு. சோடியம் ஹைட்ரைடு. இங்கே நீங்கள் ஹைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணணும். ஹைட்ரஜனுக்கு கால்குலேட் பண்ணணும். சோடியமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் 1. சோடியமுடைய ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு minus 1. நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ஆக்சிடேஷன் நம்பர் ஃபார் ஹைட்ரைடு. ஹைட்ரைடு ஹெச் மைனஸ்ன்னு இருந்ததுன்னா என்ன வரும்? -1 வரும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு KMnO4. இதில் மேங்கனீஸ்க்கு கால்குலேட் பண்ணணும். பொட்டாசியம்க்கு ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் plus 4 into minus 2 that is equal to 0. Okay. X minus 8 plus 1 minus 7 that is equal to 0. So x is equal to plus 7. So this is the answer. For KMnO4, உங்களுக்கு manganese என்ன oxidation number அப்படின்னா plus 7. CH2F2. இதில் கார்பனை கால்குலேட் பண்ணணும். CH2F2. கண்டுபிடிக்க வேண்டியது x ப்ளஸ் 2 into plus 1 ப்ளஸ் 2 into minus 1 that is equal to 0. அப்போ x ப்ளஸ் 2 minus 2 that is equal to 0. அப்போ x ப்ளஸ் 2 minus 2 என்ன வரும்? 0 தானே வரும். அப்போ x is equal to 0. x is equal to 0. அப்போ கார்பனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் இந்த இடத்துல 0. Next, Cr2O7 2 minus. Cr2O7 2 minus. Chromate ion. So, கண்டுபிடிக்க வேண்டியது xன்னு எடுத்துக்கணும். 2 chromium இருக்கிறதுனால 2x. 2 chromium இருக்கிறதுனால 2x. Plus 7 into minus 2. 7 into minus 2. Oxygen உடைய usual oxidation state minus 2.
that is equal to இதுக்கு முன்னாடி வரைக்கும் 0ன்னு போடுவோம். பட் இங்கே சார்ஜ் இருக்குது, இங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் தான் இங்கே எடுத்து எழுதணும். ஓகே, -2. அங்கே என்ன சார்ஜ் இருக்கோ அந்த சார்ஜ் தான் இங்கே எழுதணும். -2. அப்போ 2x minus 14 that is equal to -2. அப்போ 2x that is equal to -2 plus 14. அப்போ 2x is equal to 12. அப்போ x is equal to 6 plus 6. x is equal to plus 6. KClO3 இதில் குளோரின் கண்டுபிடிக்கணும். பொட்டாசியம்க்கு +1 plus x plus 3 into -2 that is equal to 0. So x minus 6 plus 1, so -5 that is equal to 0. x is equal to +5. ஸோ இப்படி தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷன்னா என்னென்னு பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.